வணக்கம் அன்புக்குரிய நேயர்களே, இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு EVKS இளங்கோவன் அவர்கள். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடாக இருக்கு. ஆனால் தேசிய அளவில் ஒரு பார்வை இருக்கு. இந்த தேர்தல் ஆல்ரெடி முடிஞ்சது, பிஜேபி ஜெயிச்சது, இட்ஸ் எ டன் டீல், ஒன்றும் இனிமே என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. உங்க பதில் என்ன இருக்கு? அது நீங்க சொல்ற அப்படி சில மாதங்களுக்கு முன்பு அப்படி இருந்தது. ஆனால் சமீபத்தில் வடக்கே இருந்து வருகின்ற செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது வட மாநிலங்களிலும் குறிப்பாக மத்திய பிரதேஷ், மராட்டியம், பெங்கால், அதேபோல் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலெல்லாம், டெல்லி போன்ற மாநிலங்களிலெல்லாம் காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் இருக்கின்ற இந்திய கூட்டணி வெற்றியை பெறும் என்ற நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. வெற்றி வாய்ப்புகள் என்பது தினந்தோறும் அதிகரித்துக் கொண்டு இருக்கின்றன. கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை அனுப்பிவிட்டு காங்கிரஸ் தலைமையில் இருக்கின்ற இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் டெல்லியிலே. இப்போ ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் நீங்க சொன்ன மாநிலங்கள் எல்லாம் இப்போதானே அவங்க பெரிய மெஜாரிட்டியில் ஜெயிச்சாங்க சட்டமன்ற தேர்தலில். இருந்தாலும் சில மாதங்கள் ஆகிவிட்டது. ஏனென்றால் அந்த 4-5 மாதங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மோடியினுடைய பேச்செல்லாம் ஒரு தினுசாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த 4-5 மாதங்களாக அவர்கள் டெல்லி முதலமைச்சர் உள்பட பல பேரை பதவியிலே இருக்கின்றவர்களை வேண்டுமென்றே பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக, அவர்களை மிரட்டி பாரதிய ஜனதா கட்சியிலே சேர்க்க வைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். அவர்களை சிறையிலே அடைத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி. பட் இந்த ராமர் கோயில் எஃபெக்ட் அதுல எல்லாம் வந்து நார்தர்ன் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாவே வந்துரும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ராமர் கோயில் என்பது ராமர் எப்படி வனவாசம் போனாரோ அதுபோல் இப்போது ராமர் கோயில் விவகாரமும் வனவாசத்திற்கு போய்விட்டது. இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் திரும்பி வருவது. திரும்பி வந்து பட்டாபிஷேகம்லாம் நடக்காதா? அதெல்லாம் நடக்கும் ஒரு 15-20 வருஷத்துக்கு பிறகு. அதுவரை இப்போது இருக்கின்ற தலைவர்கள் இருக்கின்றார்களா, மோடி இங்கே இருப்பாரா, இல்லை வெளிநாட்டிலே எங்கேயாவது தஞ்சம் புகுவாரா என்பது அப்போது தெரியும். இப்போ ராமர் கோயிலோட தாக்கமே இல்லைங்கிறீங்களா? இப்போ அது இதுவாயிடுச்சுங்க, முடிஞ்சிருச்சுங்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. முடிஞ்சு போச்சு. நீங்க எவ்வளவு நாளைக்கு நீங்க ராமர் ராமர் ராமர்னு சொல்லிட்டு இருக்க முடியும்? யாரு ராமரை வேண்டான்னு சொல்லியே இருந்தா நேர்ல ராமர் சீதையோடு வரட்டும், எல்லாரும் சேர்ந்து கும்பிடலாம். வராத வரைக்கும் அதை பத்தி நாம ஏன் கவலைப்படலாம்? இப்போது வரும் வரும் என்று சொல்கின்றார்கள். நாங்களும் காத்து கொண்டு இருக்கின்றோம். அப்புறம் கேட்டால் வனவாசம் போயிருக்கின்றார்கள் என்று சொல்லி. அன்னைக்கு கோர்ட்ல காங்கிரஸ் ஆட்சி சொன்னதை இப்ப சொல்றீங்க, ராமர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் சொல்றீங்க. கற்பனை கதாபாத்திரம் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். என்னை பொறுத்தவரையில் என் கற்பனையிலோ சிந்தனையிலோ அது இருப்பதாக எனக்கு தெரியும். கற்பனை கதாபாத்திரம் கூட இல்ல. அப்போ நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லிவிட்டீர்கள், நான் என்னுடைய கருத்தை சொல்லிவிட்டேன். நான் என் கருத்தை சொல்லல சார், நான் காங்கிரஸ் கட்சி கோர்ட்ல சொன்னதை சொல்றேன். அந்த கேஸ் நடக்கும்போது காங்கிரஸ் கட்சியிலே நான் என்னை பொறுத்தவரையில் சொல்கின்றேன். நீங்கள் கேட்டீர்கள் ராமர் கோவில் கட்டி இருக்கின்றார்களே, அதனால் ஓட்டுகள் வருமா என்ற துணியில் நீங்கள் கேள்வி கேட்டதால் நான் சொல்கின்றேன். ராமர் வனவாசம் போயிருக்கின்றார், வந்த பின்பு பார்க்கலாம். சரி, அப்போ உங்க கணிப்புல எத்தனை சீட்டு சார் இன்னி தேதிக்கு நேஷனல் லெவல்ல எவ்வளவு சீட்டு? நான் எண்ணிக்கையை சொல்வதற்காக என்னால் முடியாது. நான் அவ்வளவு பெரிய புள்ளி விவரங்களோடு எனக்கு பார்ப்பதற்கு அவ்வளவு திறமை பற்றாது. இருந்தாலும் பொது அறிவு எனக்கு என்ன சொல்கிறது என்றால், வருகின்ற செய்திகளில் எல்லாம் படிக்கும் போது கண்டிப்பாக 10 ஆண்டுகளை முடித்துக் கொண்டு மோடி அவர்கள் வெற்றிகரமாக பாராளுமன்றம் மற்றும் அவருடைய டெல்லி இல்லத்திலிருந்து காலி செய்வார் என்றுதான் சொல்கின்றோம். மீண்டும் பிஜேபி இல்லைன்னு மட்டும் உறுதியா சொல்றீங்க? பிஜேபி கிடையாது, மோடியும் கிடையாது, அமித்ஷாவும் கிடையாது, நீட்டாவும் கிடையாது, நோட்டாவும் கிடையாது. ஆனா நீங்க வந்து சீட்டுகள் கமிட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவங்க வந்து 370 400ன்னு நம்பர் சொல்லி கேம் விளையாடிட்டு இருக்காங்க. நம்பர் எப்படி வேணாலும் சொல்லாங்க. நம்பர் சொல்லி கேம் விளையாடுவது என்பது இந்தியாவில் எல்லா நகரங்களிலும் அந்த சூதாட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் நம்பர் சொல்கின்ற சூதாட்டத்தில் பங்கேற்பவர்கள் கடைசியில் ஏழைகளாகத்தான் போய்விடுவார்கள்.
அவங்க கான்ஃபிடன்ஸை காட்டலையா? அது நாங்கள் 400 பார் 400ங்கிறாங்க இந்த வாட்டி. அது 400 எடுக்கலன்னே வச்சுக்குவோம், ஆனால் அதுக்கு உழைக்கிறவங்க 300ஆவது வரமாட்டாங்களான்ற ஒரு கேள்வி வரும். கான்பிடன்ஸ் என்பதை சொல்வதை விட அவருடைய பேராசையை அது காட்டுகின்றது. பிறகு ஏன் அப்படி வெற்றி வாய்ப்புள்ள ஒரு அமைப்பாக பாரதிய ஜனதா கட்சியும் அவர்கள் கூட்டணி கட்சிகளும் இருக்குமேயானால் பல பேரை பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக அறிவித்த உடனேயே அவர்கள் நாங்கள் போட்டியிடவில்லை, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி விடுகின்றோம் என்று பல மாநிலங்களிலே சொல்லி இருக்கின்றார்கள். அது எதனால் என்பதை நாம் சிந்தித்துப்பார். இல்லை, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் 40க்கு 40ன்னு சொல்கிறீங்களே, அது வந்து தன்னம்பிக்கையா பேராசையா? தமிழ்நாட்டில் 39க்கு 39 நாங்கள் வெற்றி பெறுவோம். பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 வெற்றி பெறுவோம். அதான் சொல்கிறேன், அவங்க 400ன்னு சொன்னால் பேராசை, நீங்கள் 40ன்னு சொல்கிறது தன்னம்பிக்கை. 40 தன்னம்பிக்கை இல்லை, அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. நீங்கள் என்ன நிலவரமோ என்ன சூழ்நிலையோ எப்படி நடக்கப் போகின்றது, மக்களுடைய மனது எப்படி இருக்கின்றது என்று தமிழ்நாட்டிலே நான் சில இடங்களில் அதிகமான இடங்களிலே என்னால் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் போக முடியவில்லை. ஆனால் சில இடங்களில் நான் சென்றவரை பார்க்கும்போது மக்களுடைய மனநிலை என்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுடைய வெற்றி என்பது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வெற்றியாக அமையும். உங்க ஈரோடுலயே அதிமுக கடும் போட்டி கொடுக்குதாமே சார்? ஈரோட்டில் கடுமுடி ஆற்றல் மிக்க வேட்பாளராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் போட்டியிடுகின்றார். ஆற்றல் மிகு பண்ற அவரே பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்றார். எப்படி குருடன் கண்ணாயிரம் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்றாரோ அதுபோல் ஆற்றல் இல்லாதவர்கள் எல்லாம் ஆற்றல் அசோக் குமார் என்று பெயர் வைத்திருக்கின்றார். பெயரில் வேண்டுமானால் ஆற்றல் இருக்கலாமே ஒழிய செயலில் எந்த ஆற்றலும் கிடையாது. இங்கே போட்டியிடுகின்ற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் பிரகாஷ் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். அவர் வந்து அங்கே ஏற்கனவே பல சேவைகள் செஞ்சிருக்காரு, ஊருக்கு அறிமுகமாயிருக்காரு, பெரிய செல்வந்தராகவும் இருக்காரு, ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டா அவரை பத்தி பேசுறாங்களே. அவர் பெரிய செல்வந்தர் எப்படி ஆனார் என்பதை அவருடைய சொந்த மாமா என்றால் அவருடைய தாயாருடைய தம்பி பன்னீர்செல்வம் என்பவர் இங்கே டிவிகள் இந்த எல்லா ஊடகங்களிலும் சொல்லி இருக்கின்றார். எப்படி அவர் பல பேரை ஏமாற்றி பணக்காரர் ஆனார் என்பதை பற்றி அவரே சொல்லி இருக்கின்றார். ஆகவே தவறான முறையில் சேர்த்த பணம் என்பது நிலைக்காது. ஈரோடுலயும் திமுக தான் ஜெயிக்கும். கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்கும். பொதுவாகவே இந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது சார், ஒரு தியரி. கொங்கு மண்டலம் வந்து திமுகக்கு சவாலான பகுதியாக இருக்குது. அங்கே வந்து அதிமுக கை ஓங்கி இருக்கு. ஒரு சில பாக்கெட்ஸில் பிஜேபி கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க. அப்போது அந்த மண்டலம் வந்து உங்களுக்கு உங்கள் கூட்டணிக்கு சவாலாக இருக்கா? நீங்கள் இந்த தடவை பார்த்தீர்கள் என்றால் இங்கே அதிமுகக்கு கை ஓங்குவதற்கு வாய்ப்பில்லை. காரணம் இங்கே இருக்கின்ற அதிமுக என்பது 2 கைகளையும் இழந்து இன்றைக்கு தேர்தலிலே போட்டியிடுகின்றார்கள். நீங்க ஏதாவது கை கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தாங்க, நீங்களும் கொடுக்கல. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் கொள்கை ரீதியாகத்தான் கூட்டணி வைத்துக் கொள்வது வழக்கம். மத ரீதியாக மத ஒற்றுமை வேண்டும் என்பதிலே உறுதியாக உள்ள நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்தது என்பது இயற்கையான ஒரு சேர்க்கை. அதுவும் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எல்லாம் இந்த பழைய பாராளுமன்ற முடிவுகளை வைத்து நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள், சட்டமன்ற முடிவை வைத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலை நீங்கள் கொங்கு மண்டலத்திலே எடுத்துக்கொண்டால் இங்கே ஈரோடு, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற ஊர்களிலே மாநகராட்சிகள் இருக்கின்றன. இது எல்லா மாநகராட்சிகளிலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை சேர்ந்தவர்கள் தான் மேயர்களாக இருக்கின்றார்கள். இல்ல, அது வந்து மாநிலத்தில் வர ஆளுங்கட்சிக்கு கார்பரேஷன் கிடைக்கிறதுங்கிறது ஒரு இயல்பு தானே, அது வழக்கமா நடக்கிறது தானே. இப்ப இடைத்தேர்தலில் நீங்க கூட ஜெயிச்சிங்க, அதுவுமே ஒரு பை எலெக்ஷனோட விக்டரிங்கிறது சாதாரணமானது தானே. ஆமாம், அப்ப நீங்கள் எப்படி அங்க ஜெயிச்சதெல்லாம் இயல்பு என்று சொல்கின்றீர்களோ அதே போல இப்போதும் நாங்கள் ஜெயிக்க போகின்றோம். அதுவும் ஒரு இயல்பாகத்தான் இருக்க போகின்றது. ஆனா அதிமுக பிரச்சாரங்களை பாக்குறீங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய கிரௌடை ஈர்க்கிறாரு, நிறைய மக்கள் வராங்க, வித்தியாசமான பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறாரு. அதுக்கெல்லாம் ஒரு ஈர்ப்பு இல்லையா? அதாவது கூட்டங்கள் எப்படி கூடுகின்றன என்பது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இவர் எடப்பாடி அவர்கள் பேசும்போது
கூட்டத்திலே இருக்கின்றவர்களிடம் அதற்கு ஒரு வரவேற்பு இருப்பதாகவே தெரியவில்லை. என்ன சார் போட்டோ காட்டுறாரு, வீடியோ போட்டு காட்டுறாரு. எல்லாம் நாங்களும் தான் போட்டோலாம் காமிக்கிறோம். நீங்க அவர் செங்கலை போட்டோ காமிச்சா நாங்க அவர் பல்ல போட்டோ காமிக்கிறோம். போட்டோ காமிப்பதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. அவர் சொல்லுவதை மக்கள் புரிந்து கொள்கின்றார். அவரும் என்னென்னமோ சொல்லி உறக்க பேசி பார்க்கின்றார். ஆனால் அவருடைய அந்த பேச்சு என்பது மக்களிடையே எடுபடுவது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைக்கக்கூடிய பிரதான இது இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கு, மக்கள் அதிருப்தியில இருக்காங்க, அதுக்கெல்லாம் நீங்க அதிமுக ஓட்டு போடணுங்கிறது தான் அவர் வைக்கக்கூடிய பிரதான பிரச்சாரமா இருக்கு. நீங்க எடப்பாடியினுடைய பேச்சில் தான் சிக்கல் இருக்கின்றது. திடீரென்று கம்பராமாயணத்தை சேக்கிழார் எழுதினார் என்று சொல்வார்கள். அவரை பொறுத்தவரையில் அவருடைய ஆட்சியிலே மக்களுக்கு எந்த விதமான நல்ல காரியங்களும் நடைபெறவில்லை என்ற காரணத்தால் தான் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அவரையும் அவர் சார்ந்த இயக்கத்தையும் மக்கள் வீட்டுக்கு அனுப்பினார்கள். எடப்பாடியை பொறுத்தவரையில் அவர் எப்படி முதலமைச்சராக ஆனார் என்பதை உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் நேரடியாகவே தொலைக்காட்சி மூலம் பார்த்திருக்கின்றார்கள். ஒரு திறமையுள்ளவராக தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக, தன்னுடைய செயலாற்றல் மூலமாக, திறமையினால் அவர் முதலமைச்சர் ஆனார் என்று சொன்னார். இல்லை, அவங்க என்ன சொல்றாங்க, குறைந்தபட்சம் அதிமுகவில் ஒரு அடிப்படை தொண்டன் முதலமைச்சர் ஆக முடியுது, உங்க கட்சியில எல்லாம் அப்படி ஆக முடியுமான்னு கேட்கிறார். ஏன் ஆக முடியாது? செல்வ பெருந்தகை எங்கள் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கின்றார். அவர் சாதாரண ஆளுதானே. திமுக யார் அடுத்த முதலமைச்சர் சார்? திமுக சொல்லுங்க, வேற யாரா பேர் சொல்லிருங்க. நீங்க என்னை பொறுத்தவரையில் அடுத்த முதலமைச்சராக உதயநிதி வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அப்ப என்ன சார் அது அடிப்படை தொண்டருக்கான அங்கீகாரம்? அது ஏன் அவரும் தான் கடந்த கிட்டத்தட்ட அவருடைய 15, 16, 17 வயதிலிருந்து அவரும் பொது வாழ்விலே ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார். இளைஞரணியினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றார். ஏங்க யாருதான் வாரிசு இல்ல? ஒருத்தர் இருந்தாருன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்கத்தான் செய்வாங்க. சில பேருக்கு குழந்தையே இல்லைன்னா அது வேற விஷயம். நீங்க வாரிசுன்னா வாரிசுக்கு அப்பா அம்மா இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு வாரிசா தான் இருப்பாங்க. நீங்க அதை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இப்ப நம்ம ஊர்லயே எடுத்துக்கங்க. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலே போட்டியிடுகின்ற அம்மையார் என்னுடைய அருமை சகோதரி, யாருடைய மருமகள்? ஆகவே அது வாரிசு அரசியல் என்று அதையும் சொல்கிட்டீர்களா? யார் இந்த தமிழிசை கவர்னராக இருந்தார் என்பது வேறு, அவருடைய அப்பாவும் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்ததில்லையா? நீங்க சௌமியா அன்புமணி சொன்னீங்கன்னா அது பொருந்தும். டாக்டர் தமிழிசை அவர்களுக்கு அது பொருந்தாது. ஏன்னா அவங்க நேர்மாறான கட்சியில போய் அவங்க வேற கட்சியில அடிப்படையில இருந்து உழைச்சு மேல வராங்க. நீங்கள் நடந்தது விஷயம் வேற. அதே கட்சியில வாய்ப்பு கொடுக்கும் போது தானே சார் அது அப்படி ஆகுது? எப்படி வாய்ப்பு வந்தது? குமரி அளவரின் மகள் என்ற காரணத்தால் தான் தொலைக்காட்சிகளிலே அவர் வர ஆரம்பித்தார். தொலைக்காட்சிகளிலே எப்படி பேசுவது என்று மக்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அதற்கு பிறகுதான் அரசியலில் அவர் பெரியவர் ஆனார். ஆகவே மற்றவர்களை சொல்லும் போது நீங்கள் குமரி அளவரின் மகள் அரசியலில் இருக்கின்றார் என்பதை வாரிசு அரசியல் இல்லை என்று நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? கோயம்புத்தூர்ல ஒரு கடுமையான போட்டி இருக்கா? மும்முனை போட்டி அங்க இருக்கிறதா? கோவையில் மும்முனை போட்டி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. கோவையை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவிற்கும் அங்கே போட்டி என்றால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அண்ணாமலையும் அதில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவரை பொறுத்தவரையில் சீமான் கட்சியை விட கம்மியாகத்தான் வாக்குகள் வாங்குவார். வேண்டுமென்றால் நோட்டாவை விட ஒரு 10-15 வாக்குகள் அதிகமாக பெற முடியும். இப்ப 4வது இடத்துக்கு போவார், 3வது கூட இல்ல, 4வது இல்லாட்டி 5வது ஏதாவது போடுவார். ஆனா கோவை சிட்டில அர்பன் பாக்கெட்ஸ்ல அவங்களுக்கு வாக்குகள் இருக்குன்னு அவங்க பேசிக்கிறாங்க. இளைஞர்களை அவர் ஈர்க்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் வாக்குகள் எல்லா இடத்துலையும் தான் லட்சக்கணக்கில் இருக்கின்றது. கோயம்புத்தூர்ல கூட 12 லட்சம் இருக்கு நினைக்கிறேன். வாக்குகள் இருக்கிற இடத்துல அவர்கள் ஈர்க்க முடியாது. கண்டிப்பாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். 2 வருடமாக கொஞ்சம் தினந்தோறும் சத்தம் போட்டுக் கொண்டிருந்ததாலேயே தன்னை பெரிய ஆளாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். சத்தம் போடுவர்களை எல்லாம் பெரியவர்களாக மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. பேருந்து நிலையத்திலே ஒருவன் சத்தம் போடுகின்றான் என்று சொன்னால் ஜனங்கள் அவனை பார்த்துவிட்டு போய்விடுவார்களே தவிர அவன் பின்னால் செல்ல மாட்டார்கள்.
காரணம் சத்தம் போடுகின்றவர்களுக்கு மனநிலை மட்டுமல்ல, மூளையிலும் கொஞ்சம் கோளாறு என்று நினைப்பார்கள். வார்த்தைகளை கவனமா பேசணும்ல, நம்ம ஏன் ஒருத்தரை பார்த்து அப்படி சொல்லணும்? நான் கவனமாக தானே பேசுறேன். நான் ஏதாவது கெட்ட வார்த்தைகள் உபயோகிக்கலாம் இல்லையே. அவர் தானே சொன்னார், யாரோ உதயநிதியோ யாரோ மனநிலை நிலையத்திற்கு போக வேண்டும் என்று அண்ணாமலை சொல்லும் போது கமலஹாசன் சொன்னாரு. கமலஹாசன் கரெக்ட், கமலஹாசன். அதை நம்ம கண்டிக்கிறோம்ல, அப்ப அதே விஷயத்த நம்மளும் சொல்லக்கூடாதுல்ல. இல்லை, இது கெட்ட வார்த்தை இல்லவா? மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்பது கெட்ட வார்த்தையா? என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு சாதாரண மனிதன். வழக்கத்தில் நாங்கள் உபயோகப்படுத்துகின்ற வார்த்தைகளில் இதுவும் ஒன்று. பட் இப்போ அவங்க கோயம்புத்தூர்ல முன்வைக்கிற இல்ல பிஜேபி போட்டியிடக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே, அது நீலகிரியோ கோயம்புத்தூரோ திருநெல்வேலியோ, அவங்க முன்வைக்கிற வாதம் என்னன்னா, வென்றால் அவங்க மத்திய அமைச்சர் ஆயிடுவாங்க. அப்போ மத்திய அரசோட ஒரு டைரக்ட் ஹாட்லைன் அவங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்களுக்கு வாக்களிப்பது தான் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். மத்தியில் மோடி தான் வரப்போறாரு அப்படிங்கிறத அவங்க வாதமாக வைக்கிறாங்க. அதை சொல்லி பார்க்கின்றார்கள். தேர்தல் முடிகின்ற வரை அதை அவர்கள் சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் தேர்தல் முடிந்து முடிவுகள் வந்த உடனேயே யார் யார் அமைச்சர்களாக இருப்பார்கள், எந்த கட்சியை சார்ந்தவர்கள் நாட்டின் பிரதமராக வருவார்கள், மோடியை நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றவர் தான் பிரதமராக வருவார்கள் என்ற உண்மை நிலை அப்போது அவர்களுக்கு புரியும். உங்க பக்கம் பிரதமர் யாருன்னே தெரியலையே அப்படிங்கறதையும் அவங்க ஒரு கேள்வியா எழுப்புறாங்க. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ராகுல் காந்தி பிரதமராக வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம், ஏன் ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் எங்கள் பக்கம் இருக்கின்ற இந்திய கூட்டணியிலிருந்து ஒரு ஜனநாயகவாதி இன்றைக்கு கண்டிப்பாக தேர்தலுக்கு பிறகு இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவார். அதுல கான்பிடென்ட்டா இருக்கீங்க. பட் இப்போ காங்கிரஸ் கட்சியை பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் நீங்க கேட்ட இடங்களை பெற்றீங்க. ஆனா கேண்டிடேட் அறிவிக்கிறதுல ஏன் கடைசி நேரம் வரைக்கும் அவ்வளோ இழுபறி, அவ்வளோ சிக்கல்கள்? நீங்கள் கேண்டிடேட் அறிவிப்பதில் ஏன் சிக்கல் என்றால், இது எங்கள் கட்சியில் மட்டுமல்ல, எல்லா கட்சியிலும் அப்படித்தான் இருக்குது. இல்லையே, வேற யாரும் இவ்வளோ டைம் எடுத்துக்கல தமிழ்நாட்டில். ஏன் பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு கேண்டிடேட்டை அறிவித்து விட்டு இன்னொரு கேண்டிடேட்டை மாற்றது இல்லையா? ஏன் இன்றைக்கு எங்க மாத்தலையா? உங்களுக்கு யாரை அறிவித்தார்கள் தமிழிசைக்கு முன்பாக? மாத்தலையா? சவுத் சென்னையில தமிழிசை தான் அறிவிச்சாங்க சார், அதுக்கு முன்னாடி யாரையும் அறிவிக்கல. இல்லமா நீங்கள் பாருங்கள், சரியாக பாருங்கள். பாரதிய ஜனதா இப்ப தேவநாதனை அறிவிச்சிருக்காங்களே, இந்த இதுல ஃப்ராடு பண்ணி 526 கோடி ஃப்ராட் பண்ணாரு. அவரை அறிவிப்பதற்கு முன்பாக ராஜாவுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருந்தார்களே, ஏன் ராஜாவுக்கு இல்ல சார்? கட்சிக்குள்ள பல பெயர்கள் வலம் வர்றது, பிஜேபிலையும் வலம் வரும், காங்கிரஸ்லயும் வலம் வரும். அது வந்து நான் கேட்கல. நான் கேட்பது, நீங்க உதாரணத்துக்கு மயிலாடுதுறை கேண்டிடேட் நாளை காலையில நாமினேஷன் முடியுது, முத நாள் நைட்டு தான் நீங்க வந்து சொல்றீங்க. உங்களுக்கு வரலாறு கொஞ்சம் தெரியவில்லை என்று நான் நினைக்கின்றேன். கோய்த்துக் கொள்ளக்கூடாது அன்பு சகோதரி. அதாவது காங்கிரஸை பொறுத்தவரையில் நீங்கள் பல தேர்தல்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், வாபஸ் வாங்குகின்ற அன்றைக்குத்தான் முடிவான வேட்பாளர்கள் யார் என்பது தெரிய வரும். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மிக விரைவாக காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை பல இடங்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். நீங்கள் சொல்லுவே ரொம்ப ஸ்பீடுங்கிறீங்க. இதே ரொம்ப ஸ்பீடு தாமா, உண்மைதாமா. நீங்க கடந்த காலம் பெரியவங்களை கேட்டு பாருங்க. நீங்க கடந்த தேர்தலாம் பாத்தீங்கன்னா 2-3 பேர் வேட்புமனு செய்வார்கள். வாபஸ் வாங்குற அடிக்கு இவர்தான் அபிஷியல் கேண்டிடேட் என்று சொன்னால் மற்றவர்கள் வாபஸ் வாங்கிக் கொள்வார். ஆனால் இந்த முறை அது நடக்காமல் மயிலாடுதுறையில் அறிவிக்கின்றவர்கள் மற்றும் கொஞ்சம் அதிலே டிலே ஆனது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஒரு பெண்ணுக்கு நாம் அதிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், வாய்ப்பு தர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு சுதா அவர்களுக்கு மயிலாடுதுறையிலே வாய்ப்பு தரப்பட்டிருக்கின்றது. ஆனா காங்கிரஸ்ல இன்னொரு வழக்கமும் என்ன இருக்குன்னா, பொதுவா நீங்க ஒரு தொகுதி கேட்கும் போதே அது எந்த தலைவருக்குன்னு நீங்க பிக்ஸ் பண்ணி தானே கேட்பீங்களே. ஆமா, அப்போ அவ்வளோ பண்ணியும் கடைசியில் உங்களுக்கு கேண்டிடேட் கிடைக்கலன்னும் போது அப்போ கேள்விக்குள்ளாவதில்லை. விருப்ப மனு வாங்கும் போது ஒரு தொகுதிக்கு 10 பேர் 15 பேர் பணம் கட்டி தான் வாங்குகின்றார்கள். ஆகவே நிற்பதற்கு ஆளே கிடையாது. ஆனா நம்ம வந்து கூட்டணி கட்சியோட பேசும்போது, எங்களுக்கு கரூர் வேணும், அங்க ஜோதிமணி நிற்பாங்க, எங்களுக்கு ஈரோடு வேணும், அங்க EVKS நிற்பாரு, எங்களுக்கு வந்து திருச்சி வேணும், அங்க திருநாள், இப்படி கேட்டு தானே நீங்க வாங்குவீங்களே. யாரு? நாங்கள் பேச்சுவார்த்தை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நடத்தும் போது அம்மையார் கூட இருந்தீர்களா? இல்லையே. நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே சார். இப்போ அது வழக்கமா நடக்கிறதான்னு
வேட்பாளர்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி தான் முடிவெடுக்கும். தொகுதி பேசும்போதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசும்போது எங்களுக்கு இந்த தொகுதி வேண்டும் என்று சொல்லுவோம். அவர்கள் சொல்வார்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். இல்லை என்றால் இன்னொரு கூட்டணி கேட்கின்றார்கள் என்று சொல்வார்கள். ஆகவே வேட்பாளரை பொறுத்தவரையில் நாங்கள் தான் முடிவு செய்வோம், மற்ற கட்சிகள் முடிவு செய்வது. ஓகே, இந்த தேர்தலில் இப்போ பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வருகிறார். 7 முறை இதோட வந்துட்டாரு. தொடர்ந்து பிரச்சாரத்தில் அவர் அவருமே களத்தில் தீவிரமாக இருக்கிறார். ராகுல் காந்தி ஒரே ஒரு முறை தான் வரப்போறாரு ஷெட்யூல் படி. எங்கள் ராகுல் காந்தி அவருடைய பாத யாத்திரையை அவர் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலே தான் தொடங்கி நடத்தினார். தேர்தலுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடி. அது நடந்து 1 வருஷம் ஆகுது சார். 1 வருஷம் ஆனாலும் என்னமா அவங்க, நான் சொல்றது மோடி இந்த 1 வருஷத்துல மட்டும் 7 முறை வந்துட்டாரு. நீங்கள் மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் ஒரு வேலை இல்லாத பிரதமராக இருக்கின்றார். முடிந்தால் வெளிநாட்டுகளுக்கு செல்கின்றார். இல்லை என்றால் அந்த எங்கெங்க மணிப்பூருக்கு போகணும் அங்க போகணும்னா அங்கெல்லாம் போக மாட்டார். எங்க நல்ல சாம்பார் ரசம் இதெல்லாம் கிடைக்குதோ அங்கே வராரு. வருகின்ற மோடியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிலே இவ்வளவு நாள் காலையிலே மாலையிலே செல்லக்கூடியவர் இப்போது சில தடவை என்ன செய்கின்றார் என்றால் இரவிலே இங்கே தங்கிவிடுகின்றார். போயின்ற போக்கை பார்த்தால் நிரந்தரமாக அவர் தமிழ்நாட்டிலேயே இருந்து விடுவார் போல இருக்கின்றது. காரணம் காசி நல்லதுதானே சார் பிரதமர் இங்க இருந்தார்னா. ஆமாங்க, காசியிலிருந்தும் டெல்லியிலிருந்தும் குஜராத்திலிருந்தும் அவரை துரத்தி விட்டா அவர் வேற எங்க போவார்? அடைக்கலம் கொடுக்கிற ஒரே நாடு தமிழ்நாடு தான். பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா ராகுல் காந்தியே யூபில இருந்து துரத்திட்டாங்க, அதனாலதான் அவர் வயநாட்டுக்கே வந்தாரு அப்படிங்கிறாங்க. யூபியிலிருந்து துரத்திட்டாங்க, வயநாட்டுக்கு வந்தாரு. நீங்கள் 2 தொகுதிகளிலே போட்டியிடுவது என்பது அது ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். ஏன் இந்திரா காந்தி அவர்கள் சிக்மங்களூர் இந்த முறை அவர் அமேட்டில நிக்க போறாரா? அவர் அங்கே நிற்பார் என்றது உங்களுக்கு 2-3 நாட்களில் நான் சொல்கின்றேன். இல்ல 2 தொகுதின்னு போன வாட்டி அறிவிச்சு நின்னாரு. அதுல அமேட்டி போச்சு, வயநாடு தான் ஜெயிச்சாரு. இந்த முறை 2 நிப்பாரா? அமைதியில் நிற்கிறாரோ இல்ல வேற எங்கேயாவது நிற்கின்றாரோ? ஏன் ஒருவேளை மோடிக்கு எதிராக காசியிலே நிற்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது. ஓ, காசியில் ராகுல் காந்தி, வயநாட் அமேட்டியில ராபர்ட் வதேரா நிக்கணும்னு விரும்புறாராமே. எல்லாரும் தான் விரும்புவாங்க. யாரும் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு விரும்பலன்னு யாராவது சொல்லுவாங்களா? அவங்களுக்கு ஆசை இருக்கத்தான் செய்யும். நிற்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். விரும்புவதில் தவறில்லை, கிடைப்பதில் தான் பிரச்சனை. இல்ல நான் கேட்ட கேள்விக்கு திரும்ப வந்துடுறேன். ராகுல் அடிக்கடி இங்க வர்றது இல்லையே, இப்ப பிரதமர் அளவுக்கு இங்க வர்றது இல்லையே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத கேட்டுட்டு. எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்காருமா அவரு. நீங்க இங்க வர்றது இல்லைன்னா இவரை பார்த்து மோடி எல்லா இடத்துக்கும் போறாரா சொல்லுங்க பார்க்கலாம். அவரே எல்லா இடத்துக்கும் தான் போறாரு. மணிப்பூருக்கு எங்க போறாரு? மணிப்பூர்ல எவ்வளவு பெரிய கலாட்டா நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு ஒரு பாலியல் வன்கொடுமைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. எத்தனை பேர் சுடப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு மக்கள் அங்கே கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எத்தனை முறை அங்க போனார்? ஒரு தடவை கூட போகலையே. குறைஞ்சபட்சம் பத்திரிகை நிருபர்களை சந்திரிக்கிறாரா? அதுவும் கிடையாது. பாராளுமன்றத்தில் பேசுவதும் கிடையாது. ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது ரோட் ஷோ சொல்கின்றார், ஃபேஷன் ஷோ என்று சொல்கின்றார். எத்தனை ஷோ பண்ணாலும் நீங்க ஜனங்கள் அவரை கண்டுகொள்ள மாட்டார்கள். காங்கிரஸ் உடைய தேசிய தலைவர்கள் இங்க தமிழ்நாட்டில் அதிகமா வர்றதில்லையேங்கிறத கேள்வியா இருந்தது. ராகுலா இருக்கட்டும், பிரியங்காவா இருக்கட்டும், இவங்க வர்றது பயனளிக்காதுன்னு நீங்க விமர்சிக்கிறீங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க ஆட்கள் ஏன் வரலன்றதுக்கு பதில். இல்லம்மா, ராகுல் அவர்கள் வருகின்றார்கள். பிரியங்கா அவர்கள் இன்னும் 2 நாள் கழித்து வருகின்றார். கார்கே அவர்கள் இன்னும் இந்த வாரத்திற்குள் வந்து விடுவார்கள். சோனியா காந்தி அவர்கள் வர வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆனால் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அது சாத்தியமா இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை. கண்டிப்பாக ராகுல், பிரியங்கா, கார்கே போன்ற தலைவர்கள் இங்கே கண்டிப்பாக. மோடி அவர்களுடைய இந்த வருகையினால குறைஞ்சபட்சம் பிஜேபியோட ஓட் ஷேர் இம்ப்ரூவ் ஆகும்னு நீங்க நினைக்கலையா? அவங்க ஒரு 3%, 4% இருந்தவங்க இன்னைக்கு நாங்க 10% தாண்டுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லம்மா, எனக்கு என்னமோ அவங்க சீமான் வாக்குகளை தாண்டினாலே பெரிய விஷயமா. சீமான் என்ன வாக்கு வாங்குறாரோ அதை தாண்டினாலே பெரிய விஷயமாகத்தான் இருக்கும். என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து வேற விதமாக இருக்கலாம். நீங்கள் கேட்டீர்கள், நான் சொன்னேன், அவ்வளவுதான். அண்ணாமலை சொல்றாரு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுக முடிஞ்சிரும், அதிமுக இருக்காது அப்படிங்கிறாரு. அவருடைய பார்வையா சொல்றாரு. ஏற்கிறீங்களா? இந்த எலெக்ஷனுக்கு பிறகு 2-3 கட்சிகள் காணாமல் போகும்.
அதில் அவர் சொல்கின்ற ஒரு கட்சி அதிமுக என்றால், நான் சொல்கின்ற இன்னொரு கட்சி பிஜேபி. ரெண்டுமே காணாம போயிடும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம். போலீஸ் ஸ்டேஷன்களில் காணவில்லை என்று நோட்டீஸ் ஒட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். உங்க கட்சியும் சீமான் அவர்களுடைய கட்சியும் தான் இருக்கும், உங்க கூட்டணியும் சீமானும். ஏங்க கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும், விடுதலை சிறுத்தைகள் இருப்பார்கள், மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக இருக்கின்ற வாசகனுடைய இயக்கமும் இருக்கும். எவ்வளவு பெரிய இயக்கங்கள் நிறைய இருக்கு. ஜான் பாண்டியன் இயக்கம் இருக்கும், கிருஷ்ணசாமி இயக்கம் இருக்கும். இவ்வளவு இயக்கங்கள் இருக்கத்தானே செய்கின்றன. அவங்கெல்லாம் இருப்பாங்க. ஜான் பாண்டியன் இருப்பாரு, ஆனா பிஜேபி காணாம போயிடும் சார். அவரே தாமரையில தான் சார் நிக்கிறாரு. அதனால தாமரையில் நிற்கிறாருமா, நின்னா கூட அவருக்கு ஏதோ அந்த தொகுதியில் சில ஆயிரம் ஓட்டுகள் உழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் அந்த பகுதியிலே அவர் பல ஆண்டுகளாக தொடர்பு வைத்திருப்பவர். வித்தியாசமா இருக்கு. அப்ப பிஜேபியோட கூட்டணி கட்சியெல்லாம் நீங்க ஆதரிக்கிறீங்க, பிஜேபி மட்டும் இருக்காதுன்றீங்க. நான் ஆதரிக்கலமா, இருப்பாங்கன்னு சொல்றேன். ஏன்னா அப்ப வாசன் கட்சியில் தொண்டரும் அவரே, தலைவரும் அவரே, கண்டிப்பாக அவர் இருக்கத்தான் போகின்றார். ஆகவே அவர் இருக்கின்றார் என்றால் அந்த தமிழக முன்னேற்ற முன்னணி அந்த கட்சி கண்டிப்பாக இருக்கத்தான் போகின்றது. மீண்டும் சைக்கிள் ஓட்டத்தான் போகின்றார். அதனால் அது இருக்கும் என்று சொல்கிறேன். இந்த தேர்தலில் ஒருவேளை அதிமுக உங்களுடைய கணக்குப்படி அதிமுக சரியா பர்ஃபார்ம் பண்ணாது, அதுவும் காணாம போற பட்டியலில் தான் நீங்க வச்சிருக்கிறீங்க. இப்போ அதிமுக அப்படி தோற்று டிடிவி தினகரனோ ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ வெற்றி பெற்றால் அந்த கட்சியில ஒரு பெரிய மாற்றம் வந்துடும் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்றாங்க. இல்லம்மா, எனக்கு நீங்க ஏடிஎம்கே இல்லாமல் போகும் என்று இவர் சொல்கின்றாரே பாரதிய ஜனதா கட்சி என்று நீங்கள் கேட்டதால் அதை சொன்னேன். என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அதிமுக என்பது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி தலைமையில் இருக்கின்ற அதிமுக தான். அவ்வளவு பெரிய இயக்கமாக இருக்கிறதா இல்லையா என்பது வேறு. ஜெயலலிதா காலத்தில் சொல்லுவார்களே 1 கோடி பேர் மெம்பர்ஷிப், அதெல்லாம் கிடையாது. ஆனா அந்த கட்சி இருக்குது, அது இருக்கலாம், அவ்வளவுதான். திமுகவுக்கு பிரதான போட்டியா அதிமுக தான் தொடரும் நினைக்கிறீங்க? இருக்கு, அப்படிதான் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஓரளவுக்கு அதிமுகவை பொறுத்தவரையில் ஜெயலலிதாவினுடைய காலத்திலும் எம்ஜிஆருடைய காலத்திலும் இருந்த வலிமையோடு அந்த கட்சி இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த கட்சியில இன்னும் தொண்டர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய வாக்கு வங்கி இருக்கிறதா இல்லையா என்பது இந்த தேர்தல் முடிவுகள் தெரியும். தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த தேர்தலுக்கு புது வரவுகள்லாம் கூட தமிழ்நாடு அரசியல் இருக்க போறது. திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்க போறதா அறிவிச்சிருக்காரு. அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை அவர் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. நான் அவருக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம், நான் ரஜினிகாந்துக்கு அந்த காலத்திலேயே சொன்னேன். சமீபத்தில் கூட இறந்த நம்முடைய மரியாதைக்குரிய ஆரம்பன் வீரப்பன் அவர்கள் அந்த பாட்சா என்ற படம் ரிலீஸ் ஆன போது ரஜினிக்காக தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஊர்வலங்களை எல்லாம் நடத்தினார்கள். லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள். நான் அப்போதிலிருந்து கடைசி வரை நான் சொல்லிக் கொண்டிருந்ததெல்லாம், ரஜினியை பொறுத்தவரையில் நீங்கள் தமிழக மக்களில் எல்லா சார்புடைய மக்களுக்கும் நீங்கள் வேண்டியவராக இருக்கின்றீர்கள். எல்லா கட்சியிலேயும் உங்களுடைய ரசிகர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே சினிமாவோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன். இல்லை ஆரம்பிப்போம் என்று சொன்னார்கள். பல பேர் என் கருத்தை சொன்னார்கள். கடைசியில் ஆரம்பிக்கவில்லை என்று போய்விட்டார். அதே போல் விஜயம் அப்படி செய்தால்தான் நன்றாக இருக்கும். ஏனென்றால் விஜயை நான் மட்டும் காங்கிரஸ்காரராக இருக்கின்ற இளங்கோவன் அவருடைய படத்தை பார்க்கின்றேன் என்று சொன்னால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அண்ணாமலையும் அவருடைய படத்தை பார்த்து கொண்டுதான் இருப்பார். ஆகவே அவர் பிஜேபி எடுத்தால் இளங்கோவன் போய்விடுவார், காங்கிரசுக்கு வந்தால் அண்ணாமலை போய்விடுவார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன். ஆகவே அவரை பொறுத்தவரையில் பொது மனிதர்களாக இருப்பதுதான் நல்லதே ஒழிய மக்களுக்கு அவர்கள் என்டர்டைனர்ஸ், மக்களுக்கு பொழுது போவதற்கு கொஞ்சம் பிரமிப்போடு தங்களை மறந்து திரையை பார்ப்பதற்கு அவர்கள் உதவிகரமாக இருக்க வேண்டுமே தவிர, இருக்கின்ற மக்களுக்கெல்லாம், கோடிக்கணக்கான மக்களுக்கெல்லாம் நான் நல்வழி காட்டுகின்றேன், என் பின்னால் வாருங்கள் என்று சொன்னால் மக்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது அவருக்கான ஒரு அட்வைஸா நீங்க சொல்றீங்க. பட் இப்ப அவர் வரேன்னு அறிவிச்சிட்டாரு. இப்ப அவர் வந்தால் யாருக்கு பாதிப்பு? வரட்டும் பார்க்கலாம். வந்தால் என்று அறிவித்திருக்கின்றார், வரட்டும் பார்க்கலாம். கடைசி நேரத்தில் மாறும்னு கருதுறீங்க? அவரோட முடிவை மாத்திக்குவாரோன்னு நினைக்கிறீங்க? நீங்க நான் அவனுக்கு கேட்டா நீங்க எப்படி அவர் வந்தால் அது மக்களுக்கு சரியாக இருக்காதுமா. மக்களுக்கு அவர்களால் எந்த விதமான தொண்டும் செய்வது முடியுமா என்பது எனக்கு சந்தேகம்தான்.
ஆனா இன்னைக்கு கமலஹாசன் அவர்கள் வந்தாரு, 2 தேர்தல் போட்டிட்டாரு, இன்னைக்கு உங்க கூட இருக்காரு. ஆமா இருக்காரு. இல்ல அப்போ கமலஹாசன் அவர்கள் அரசியல் அப்படி டிராவல் பண்ண முடியும்னு சொல்லும்போது ஏன் விஜயால முடியாதுன்னு கேட்குறேன். நீங்கள் அரசியலில் அவர் மிகப்பெரிய அளவிலே டிராவல் செய்யவில்லையே. கடந்த முறை தேர்தலில் நின்றவர் இந்த முறை நான் இந்த கூட்டணியை நாட்டுக்கு நல்லது, அதனால் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணியை ஆதரிப்பேன், நான் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை, நான் ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக மட்டும் இருப்பேன் என்று சொல்லி இருக்கின்றாரே தவிர அவர் ஒரு அரசியல்வாதியாக ஒரு கட்சியாக எல்லா இடங்களிலும் தன்னுடைய வேட்பாளர்களை நியமிக்கின்ற இடையிலே இல்லை. அவருடைய அரசியல் என்பது ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருப்பது, நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பது. பிரதமர் வரும்போது அவர் ஒரு முக்கியமான விமர்சனமா வைப்பது 2 விஷயங்களை சொல்றாரு. ஒன்று ஊழல், இன்னொன்று வாரிசு அரசியல், பரிவார்வாத் அப்படின்றத அவர் சொல்றாரு. இந்த 2 விஷயங்கள்லயும் அவர் வந்து திமுகவையும் காங்கிரஸையும் டார்கெட் பண்ணி பேசுறத பார்க்க. அவரு தன்னுடைய முதுகுல அழுக்க வச்சுக்கிட்டு எப்படிமா மற்றவங்களை சொல்றது? லஞ்சம் சொன்னா இந்த 5Gல, அதாவது 2G அந்த காலத்துல சொல்லுவாங்க, அதை விட இதுல 0 போட்டுக்கிட்டே போடும் போல இருக்கு. அது மாத்திரமில்லை, தேர்தல் பத்திரத்தில் எவ்வளவு பெரிய ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. என்ன ஊழல்? என்ன ஊழல்? நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு நீங்க 10,000 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்லலாம், கொடுத்து அவன் 10 நாள்ல திருப்பி அந்த 10,000 கோடியில 1000 கோடி ரூபாய் உங்களுக்கு அவன் நிதியா கொடுத்தா வாங்கிக்கிட்டீங்கன்னா அது என்ன ஊழல் இல்லையா? நீங்களும் அதே தேர்தல் பத்திரத்துல வாங்கியிருக்கீங்களே, அதுவும் இப்படிதான் வாங்குனீங்களான்னு கேட்கிறாங்க. நாங்கள் வாங்கியது அவங்க வாங்கியதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எங்களது மிகவும் வெளிப்படையானது. எங்களுடைய பணம் என்பது வங்கிகளிலே இருக்கின்றது. அதனால் தான் அந்த வங்கிகளை அவர்கள் முடக்கி வைத்திருக்கின்றார்கள். சார், இந்த தேர்தல் பத்திரமே பூரா வங்கி டிரான்சாக்ஷன் தான். எந்த கட்சி வாங்கினாலும் திமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமா வாங்கக்கூடியதான் தேர்தல் பத்திரம். நீங்க கரெக்டா சொல்றீங்க. நல்ல வேலை எனக்கு அது அதிகமா தெரியாது. நீங்க சொல்றதுல நான் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஏழை எளிய மக்கள், படித்த மிகப்பெரிய அளவு படிக்காதவர்களுக்கெல்லாம் என்ன அதுல புரியுது என்று சொன்னால், நீங்கள் வந்து எந்தெந்த கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கு, இப்போ டெல்லியில இருந்து ஹரியானாவுக்கும் டெல்லியில இருந்து பஞ்சாபின் பல பகுதிகளுக்கும் ஹைவேஸ், இந்த ரோடுகள் போடுவதை 6 வழி சாலையாக போடுவதற்கு அனுமதி கொடுத்துவிட்டு பிறகு பணத்தை வாங்கி கொண்டு 8 வழி சாலையாக எத்தனை இடங்களிலே மாற்றி இருக்கின்றார்கள். இதை நம்ம ஒரு ஆரோக்கியமான விவாதமா எடுத்துப்போம். நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் அப்படியே சரின்னு நான் ஏத்துக்கிறேன். நாளைக்கு அது நீதிமன்றத்தில் ப்ரூவ் ஆகணும், அது வேற விஷயம். பட் இந்த குற்றச்சாட்டை அப்படியே ஃபேஸ் வேல்யூல எடுத்துப்போம். பதில் குற்றச்சாட்டு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இப்ப நீங்க பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க, காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் பத்திரம் மூலமா எவ்வளவு பணம் வந்திருக்கு, அதெல்லாமும் இந்த மாதிரி தான் நீங்க கிக் பேக்ஸா வாங்குனீங்களான்னு கேட்கறாங்க. எங்க காங்கிரஸுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் இல்லைங்க, இப்போ எடுக்க முடியாதபடி நீங்க அதை முடக்கி வச்சிட்டீங்க இல்ல வங்கிகளில். சார், அது வேற சார். அவங்க முடக்குறாங்கன்ற குற்றச்சாட்டு அடுத்து வேற. நீங்க எப்படி வாங்குனீங்க? நீங்க வாங்குனது வந்து கிக் பேக்கா இல்லையாங்கிறது கேள்வி. நீங்கள் ரெண்டு பேரும் நீதிமன்றம் போவோம், நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லட்டும். அதுதானே இப்போ நம்ம இவர் இருக்காரு பாவம், நம்ம எம்எல்ஏவா இருந்து இப்போ எம்பியா போட்டி போடுறாரு, அவர் இதுல இருந்து 30-40 கோடி அவர் ஹோட்டல் இருந்து ப்ளூ டைமண்ட்ல இருந்து எடுத்தாங்களே, இப்போ அதெல்லாம் யார் பணம்? 4 கோடி சார், 4 கோடி. அது அவர் பணமாங்கிறது இன்னும் நிரூபணமாகல, அவர் மறுக்கிறாரு. நீங்க சொல்றது திரு நயினார் நாகேந்திரன். சரி நயினார் நாகேந்திரன் நல்ல நண்பர் தான், பாவம் பேரு சட்டுன்னு வரல. அது போல நிறைய இருக்கு, நிறைய ஊழலை பார்த்தீங்கன்னா. இப்ப நீங்க போதைப் பொருள் சொல்றாங்க. போதைப் பொருள் எங்கிருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது? குஜராத்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. சார், அதோட மாஸ்டர் மைண்டே இங்க இருக்கிறவர் தானாமே, திமுகவுடைய அயலக அணியில இருந்தவராமே. இல்லை அது வேற. நான் சொல்றது எங்கிருந்து வருகின்றது வந்தால் தானே பண்ண முடியும். ஏன் வருவதை நிறுத்த வேண்டியது தானே? குஜராத் துறைமுகத்தில் போதைப் பொருளை கொண்டு வர முடியாத அளவிற்கு இவர்கள் பாதுகாப்பு போட முடியவில்லை என்று சொன்னால், ஆயிரக்கணக்கான மைல்கள் நமக்கும் சீனாவுக்கும் எல்லையாக இருக்கின்றது. அதை எப்படி காப்பாற்ற போகின்றார்? சார், இது பல நாடுகளோட சேர்ந்து ஒர்க் பண்ணி ஆஸ்திரேலியாலேருந்தும் அமெரிக்காலேருந்தும் இந்த பொருள் வருதுன்னு இன்புட் வந்து அந்த ஷிப்மெண்ட்டை தடுத்து நிறுத்தின பிறகுதான் அது யாரோடதுன்னு பார்க்குறாங்க. அது யாருன்னு பார்த்தா கடைசியில் இங்கே வருது தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு. இந்தியாவில் வந்து
என்ட்ரன்ஸ் என்பது இந்தியாவிலே இந்தியன் கேட் என்பது இந்த போதைப் பொருளுக்கு எந்த ஊர் என்று சொன்னால் குஜராத் தான். ஆகவே அங்கிருந்து வருவதை பிரிக்கும் போதுதான் பல சங்கடங்கள் ஏற்படுகின்றன. நீங்கள் சொல்வதை போல் ஒரு சிலர் இங்கேயும் சம்பந்தப்பட்டு இருக்கலாம். ஆனால் பிள்ளையார் சொல்லி எங்கே போடப்படுகிறது என்று சொன்னால் அது குஜராத்தினுடைய அதானியினுடைய துறைமுகத்தில் தான் வந்து இறங்குகின்றது. இன்னொரு விமர்சனம், நீங்க இந்தியா கூட்டணி சார்பா தொடர்ந்து வச்சு வரீங்க. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் வந்து ரகசிய கூட்டணி, அவங்க வந்து திரைமறைவுல கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வரீங்க. ஆனா நேற்று பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியா பிஜேபி அட்டாக் பண்ணி பேசுறாரு. உலக அதிசயங்களில் ஒன்று என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள், அது தவறு. அவர்களுக்குள்ளேயே மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கின்றது. நாளைக்கு தேர்தல் முடிந்த பிறகு இரண்டு பேரும் ஒன்று சேருகின்றார்களா இல்லையா என்று பாருங்கள். சார், நீங்க சொன்ன அதே வார்த்தை, நீங்க சொன்னீங்க இல்லையா ரோடு ஷோலாம் வந்து என்ன பையன் சும்மா ஷோ காட்டுறாருன்னு, அதே வார்த்தையை நேற்று இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. பரவாயில்லையே, என்னுடைய மைண்ட் அவர் எப்படி ரீட் பண்ணலான்னு தெரியல. உங்க பக்கம் பொள்ளாச்சியில தான் பேசியிருக்காரு, அதனாலே ஒண்ணுமோ. நீங்கள் தங்கள் மச்சான் ஜோசியம் போய் பார்த்து ஜெயிப்பார்னு ஜோசியம் சொன்னா எப்படி, இவர் நான் சொல்றது நான் எப்படி சொல்றேன்னு சொல்லியிருக்காரு, என்னவோ தெரியவில்லை. ஆனால் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இது பெரிய விமர்சனங்களாக வந்த பிறகுதானமா நேத்து இன்னைக்கெல்லாம் ரெண்டு பேரும் அப்படி திட்டிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 15-20 நாள் திட்டிட்டாங்களா ரெண்டு பேரும்? கிடையாது. இல்ல, அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல தொடர்ந்து அதிமுகவையும் விமர்சிச்சுட்டு இருக்கிறாரு. அங்க வந்து ஸ்மார்ட் சிட்டில ஊழல், அதிமுக முன்னாள் அமைச்சர்களோட ஊழல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க அவருக்கு பாவம், அவருக்கு கொஞ்ச நாள் என்ன அவருக்கு ஒரு ப்ராப்ளம் எல்லாம், காலையில எந்திரிச்சு மதிய நைட்டு தூங்குற வரைக்கும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். ஏர்போர்ட்ல நிருபர்கிட்ட பேசுவாரு, பிளைட்ல போகும்போது யார்கிட்ட பேசுறாருன்னு தெரியல, வீட்டில் இருக்கும்போது எதாவது. அதனால 24 மணி நேரமும் தூங்குற நேரத்தை தவிர பேசிக்கொண்டிருக்கின்ற வழக்கத்தை உடையவர். எப்படி தூக்கத்தில் நடப்பது என்பது சில பேருக்கு வழக்கமோ அதுபோல் இவருக்கு எப்போதும் பேசிக்கொண்டிருப்பது என்பது ஒரு வழக்கமாக போய்விட்டது. ஓகே, ரைட். நம்ம நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். நிறைவா இந்த தருணத்தில் தேர்தல் நேரத்தில் நீங்கள் தமிழக மக்களுக்கு சொல்ல வரும்போது சுருக்கமா? இல்லை, என்னை பொறுத்தவரையில் நாடு முன்னேற, இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை காப்பாற்றப்பட, இந்த நாட்டிலே ஜனநாயகம் தலைத்தோங்க, நம்முடைய நாடுகள் மீது, நம்முடைய நாடின் மீது மற்ற நாடுகள் ஆக்கிரமிப்பு செய்யாமல் இருப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த இந்திய கூட்டணிக்கு தான் வாக்களிக்க வேண்டும். மோடி தலைமையில் இருக்கின்ற கூட்டணிக்கு மிகப்பெரிய தோல்வியை தந்தால்தான் இந்தியாவிற்கு எதிர்காலம், நம்முடைய குழந்தைகளுக்கு எதிர்காலம் என்பதை நான் உளமாற சொல்கின்றேன். நன்றி திரு இளங்கோவன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூம்மா.